அனைவருக்கும் வணக்கம். இந்த ரேணுகா மல்லிகிட்ட சீக்கிரத்தில மாட்ட போறாங்க அப்படிங்கிற மாரியான சில விஷயங்கள் தான் தெரிய வருது. அதாவது எப்படி மாட்ட போறாங்க அப்படின்னா, இப்ப மல்லி கையில எடுத்திருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். அந்த ரேணுகாவோட ஒரிஜினல் ரேணுகாவோட டெத் சர்டிஃபிகேட் தான். ஏன்னா அது வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டெத் சர்டிஃபிகேட் இவங்க வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப அந்த விஷயத்த தான் வந்து மல்லி கையில எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க போனது வேற ஒரு விஷயத்துக்காக, அதாவது ரேணுகாவோட ஆதார் கார்டு எடுக்கிறதுக்காக போனாங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த டெத் சர்டிஃபிகேட் கிடைச்சது. இந்த டெத் சர்டிஃபிகேட்ட வச்சே உன்ன காலி பண்றேன், இந்த வீட்ட விட்டு துரத்துறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மல்லி வந்து கனவு, கோட்டெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் ஈஸியா அந்த ரேணுகா முறியடிக்க தானே செய்வாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ வந்து அந்த பெங்களூர் விஷயத்தில அந்த ரேணுகா வந்து ரொம்பவே வலியுறாங்க. அதாவது விஜய் எனக்கு உங்கள பிரிஞ்சு இருக்க முடியல. அதே நேரத்தில உங்க கூட தான் நான் வருவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்குலாம் பயங்கரமா ஜொல் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில விஜய்யே கிறங்கடிக்கிற மாரியும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல விஜய் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. அங்க பிசினஸ் மீட்டிங் தான் போறேன். எதுவும் வேண்டாம். இப்போ அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் ரேணுகா கேட்குற மாரி இல்ல. நான் அடம் பிடிக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில விஜய் வந்து அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே போடுதாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ரேணுகா அப்படின்னு பேர் சொல்றாங்க. இல்ல ரேணுகா விஜய்ன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஓவரா இல்ல, காமெடியா இல்ல. அந்த அளவுக்கு ரேணுகா வந்து அதாவது இந்த அந்யோன்யமா இருக்கோம். அதாவது நான் உங்க மேல அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனோட இருக்கேன். உங்களோட ரியல் மனைவி நான் தான். மல்லிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த ரேணுகா ஒரு முடிவோட தான் இருக்காங்க. அப்போ அதில வந்து மல்லியோட முகம் வாட தான் செய்யுது. ஏன்னா ரேணுகா விஜய் அப்படின்னு சொல்லும்போது மல்லிக்கு கொஞ்சம் கடுப்பா தானே இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் மல்லி விஜய் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். விஜய் மல்லி அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வந்து இவ ரேணுகா விஜய்ன்னு சொல்றாள அப்படிங்கும்போது, அது மல்லிக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. என்ன உன்ன எப்படி காலி பண்ணுது அப்படிங்கிற ஒரு கடுப்புல தான் அந்த ஆதார் அட்டைய எடுக்க போறாங்க. போன இடத்துல தான் அந்த டெத் சர்டிஃபிகேட் கிடைச்சது. இப்ப டெத் சர்டிஃபிகேட் கிடைச்ச உடனே நம்ம போய் அத விஜய் கிட்ட தான் காட்ட முடியும். அ அதான் அப்போ என்ன சொல்லி பண்ணுவாங்க அப்படின்னா, அதான் ரேணுகாக்காவே உயிரோட வந்துட்டாங்களா, அப்போ அந்த டெத் சர்டிஃபிகேட் தான் செல்லாத ஆயிருமே. அவங்களுக்கு அவங்க வந்து லைவ்ல தானே இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, அத வந்து பண்றதுக்கு ப்ரொசீஜர்ஸ்லாம் அதிகமா இருக்கும். அத இப்போ உடனே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது ரேணுகாவுக்கு ஒரு பீதிய கிளப்ப தான் செய்யுது. இந்த மல்லி இத வச்சு ஏதாவது ஒண்ண பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ டெத் சர்டிஃபிகேட் அப்படிங்கும்போது, அத இவங்க உயிரோட திரும்ப வந்திருக்காங்க அப்படிங்கும்போது, அதில 1000 கேள்விகள் வரும். இவ்வளோ நாள் நீங்க எங்க இருந்தீங்க? எ எப்படி நீங்க வந்து உங்கள இறந்துட்டீங்க அப்படின்னு அறிவிச்சாங்க, டிக்ளேர் பண்ணாங்க அப்படிங்கிறது பல விஷயங்கள் அதில வந்து தோண்டி பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கும்போது, அதனால தான் ரேணுகா வந்து பயப்படுறாங்க. அப்போ மல்லி இதில வந்து நம்மள மாட்டி விட்டுருவாங்களோன்னு. அப்போ அந்த டெத் சர்டிஃபிகேட்ட வந்து கிடப்புல போடணும். ஒண்ணு இல்லாம ஆக்கணும். மல்லி கையிலேருந்தே இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிறது தான் பண்ணுவாங்க. அப்போ அத வந்து விஜய் கையில குடுப்பாங்க. அப்புறம் விஜய் கிட்ட இருந்து ரேணுகா ஏதாவது மறைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்ப இந்த மாரியான விஷயங்கள தான் வந்து ரேணுகா ஏதாவது ஒரு வழியில சூழ்ச்சி பண்ணி, சதி பண்ணி அந்த டெத் சர்டிஃபிகேட்ட வந்து அடுத்தத அத நோண்டி பார்க்காத அளவுக்கு, அதாவது ரேணுகா எப்படி திரும்ப வந்தாங்க அப்படிங்கிறத தேடாத அளவுக்கு, அ முன்னாடி என்ன நடந்தது? எங்க இருந்தாங்க? அப்படின்னு எந்த என்கொயரியும் வந்துறக்கூடாது அப்படின்னு பயந்து போயி, அதில தான் சில விஷயங்கள பண்றாங்க. இருந்தாலும் இப்போ வந்து அந்த ஆதார் கார்டு விஷயத்தில பெங்களூர் போனோம் விஜயோட. அப்ப அந்த விஷயத்த பத்தி தான் பேசுவாங்க. அப்ப ரேணுகா வந்து விஜயோட பெங்களூர் போயிருவாங்களா? விஜய் அப்படி அவ்வளோ சீக்கிரத்தில ரேணுகாவ கூட்டிட்டு போயிருவாங்களா? ஏன்னா, ரேணுகா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலயும் விஜய் வந்து என்ன பண்றாருன்னா, மல்லியோட கண்ண தான் பார்க்குறாரு. மல்லியோட முகத்த தான் பார்க்குறாரு. அவர் வந்து ரேணுகா அவங்க மனைவி வந்தது முதல் மனைவி ரேணுகா வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலும், பக்கத்தில மல்லி நிக்கும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அவங்களோட விஜயோட முதல் பார்வை வந்து மல்லி பக்கம் தான் போகுது. இத நான் செய்யட்டுமா? வேண்டாமா? அப்படிங்கிறது கண் ஜாடையில தான், கண் பார்வையில அந்த பாடி லாங்குவேஜே தெரியுது. அத மல்லியும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் இப்ப மல்லி என்ன பண்ணுதாங்க, இந்த ரேணுகாவ எந்த சூழ்நிலையிலயும் பெங்களூர் போக விடக்கூடாது. அத நம்ம வந்து தடுத்தாகணும் அப்படின்னா, அந்த அ ரேணுகாவோட ஆதார் கார்ட காணாம மறைச்சு வச்சுக்கிறாங்க. அப்ப ஆதார் கார்டு இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க தான் டெத் சர்டிஃபிகேட் தானே இருக்கு. அப்படிங்கும்போது ஆதார் கார்ட வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா, ஒருத்தர் டெத் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. அப்ப அவங்க ஆதார் கார்ட கொண்டு ஆதார் கார்டு எ அது எடுத்து பிரயோஜனம் இல்ல. ஆதார் கார்ட தூக்கி போட்டுருப்பாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. அப்ப அதில விஜயும் புரிஞ்சுக்குவாரு. ஆமா, அங்க பாரு உன்னோட டெத் சர்டிஃபிகேட்டே இருக்கு. அப்புறம் எப்படி உனக்கு ஆதார் கார்டு இருக்கு? ஆதார் கார்ட வச்சு நம்ம பண்ண முடியும். அதனால இப்போதைக்கு ஆதார் கார்டு இருக்காது. அத எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அத வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அடுத்தால போம்போது கூட்டு போறேன் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்களே தவிர, ரேணுகாவ எந்த சூழ்நிலையும் கூட்டு போமாட்டாங்க. அப்பதான் இங்க கதிரேசன் மறுபடியும் வீட்டுக்கு வர்றது, நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இடையில தான் மல்லி, இந்த மனோகர் இன்னொரு பிளானும் போடுதாங்க. அந்த பிளானாவது ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்ப்போம். ஏன்னா, இப்போ வந்து இந்த அன்னபூர்ணி, அப்புறம் நாகு எல்லாமே கொதிச்சு போயிருக்காங்க. எல்லாருமே நேரடியா அங்க மல்லியோட வீட்ல வந்து ரேணுகாவ அடி பொளந்து கட்டிடலாம் அப்படின்னு தான் நெனைக்கிறாங்க. ஆனா, அத வந்து இவங்க தடுத்துருதாங்க. யாருன்னா,
மனோகர் மனோகர் இவங்க தடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி போனோம் அப்படின்னா அது வந்து விஜய்க்கும் மல்லிக்கும் தான் கெட்ட பேர் ஆகும். வெளியில் வந்து சொசைட்டியில் அவங்களோட நேம் வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால் இப்போ அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த ரேணுகாவும் சாதாரணப்பட்ட ஆளாக தெரியல, பெரிய தில்லாலங்கடியாக இருக்காங்க. அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். அதாவது ஒரு முள்ளு மேலே விழுந்த சேலை மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.